ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி நம்ம வீட்டில் 200 கிராம் பருப்பு ஊற வச்சுருக்கேங்க, உளுத்தம் பருப்பு. அது இன்றைக்கி வடை செய்யலான்றதுக்காக அது நைஸாக மிக்சிலே அரைச்சிக்கணுங்க. மிக்சியில் அரைச்சிட்டு மிளகாய், உப்பு, மிளகு, வெங்காயம் பருப்போடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வடை சுடலாம். எண்ணெய் காய்ஞ்சின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண இதுவும் நம்ம போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், போட்டிருக்கேன் பாருங்கள். என்னால் கேமரா வச்சுக்கணும் வடை போட முடியல, அதனால தான் போட்டுட்டு பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி சமைச்சிக்கலாம். நம்ம வீட்டில் இருந்து சரி, உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் அங்கே என்ன சமையல் சொல்லுங்கள். அதிகமாக ஆயில் சேர்க்கறது உடம்புக்கு நல்லதில்லை தான். ஆனால் இன்றைக்கி நான் ஒரு நாள் நாம் இது மாதிரி வடையோட இட்லி சாம்பார் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அதனால் இன்று மிக்சியில் அரைச்சிருக்குங்க. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும்போது அதை பார்க்கும்போது கவனமாக போடணும். அதுவே நம்ம கிரைண்டரில் மாவு அரைச்சோம்னா கெட்டியாக வரும். அது நமக்கு ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், மிக்சியில் அரைச்சதால் கொஞ்சம் போடும்போது உஷாராக போட வேண்டியதாக இருக்குது. ஷேப்பாக அதனால் ரவுண்டாக வரல, இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். எப்போவுமே இட்லிக்கு சட்னி சாம்பார் அப்படி தான் வைப்போம். இந்த முறை சரி கொஞ்சம் மூக்கல்லையும் உருளைக்கிழங்கும் காபுலையும் உருளைக்கிழங்கும் போட்டு பாயில் பண்ணியிருக்கேன். சரி, இட்லிக்கு இந்த முறை ட்ரை பண்ணலாம். பூரி சன்னா பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் வேணும் ட்ரை பண்ணலான்ட்டு இது ரெடி பண்ணுறேன். அதுக்காக இங்கே பாருங்கள், சன்னாவும் 2 உருளைக்கிழங்கு, அதிகமாக இல்லை, 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன் 5 விசில் விட்டுட்டு. இப்போது நம்ம செகண்ட் பேட்சி போடலாமா? அதிகமாக எண்ணெய் கடாயில் மாற்றி சொல்லுங்கள். மீடியமாக கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டுடுங்கன்றதுக்காக 5 வடை 3 வடை அப்படி போடலான்ற மீடியமாக வச்சுக்கோங்க. வடை போடும்போது யாராக இருந்தாலும் பயமாக உஷாராக போடணும், எண்ணெய் கையில் படாத அளவுக்கு. சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சரியாகட்டும். அது போட்டுட்டு நம்ம குழம்புக்கு தேவையானது 3 தக்காளி பழம் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட். அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான ஆல்ரெடி நான் அதாவது வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நமக்கு தக்காளியில் தேவையானது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கடல் பாசின்றோல அது போடலாங்க. அது ஒரு பீஸ் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு 2 கிராம்பு. இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சின்னு வந்துட்டோம். இப்போ எண்ணெய் காய்டுங்க. எண்ணெய் காய்ந்து இதுக்கு ஒரு கிராம்பு, ஒரு பட்டை போதுமானது. அதிகம் போயினா ஏன்னா நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுவே ஃப்ளேவர் தரும். ஓகே, சோம்பு லைட்டாக கலர் மாற்றுங்க. இப்போ வெங்காயத்தையும் போடலாம். தோசைக்கு, இட்லிக்கு இதையும் ட்ரை பண்ணலாம் சார். தேங்காய் இல்லாமல் நம்ம வச்சு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், 2 பேட்ச் வச்சுட்டோம். மீதி சூடாக வரும்போது சூடாக போடலான்றதுக்காக நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இன்னமும் கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் இட்லிக்கு நான் வடைக்கறி, சட்னி, உருளைக்கிழங்கு ஏதாவது
இப்போ இது சன்னா மாதிரி இல்லாமல் இது வந்து மூக்கல்லையே உருளைக்கிழங்கு வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியாக வச்சோம்னா நம்ம இட்லிக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி இல்லைன்னா மினி இட்லி தான் ஊற்றுவோங்க. இங்கே வந்து மினி இட்லி தான் ஊற்றுவேன், மீதி தோசை தான். பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு தோசை தான் ஊற்றி கொடுப்பேன். இது சன்னா போட்டு நம்ம செய்கிறதால, காப்புள் ஊற வச்சு உருளைக்கிழங்கு போட்டு செய்கிறதால நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு 2 சப்பாத்தி செஞ்சு கொடுப்பேங்க. அதனால் அது ஓகேவாயிடும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு பிறகு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு அரைச்ச தக்காளி ஊற்றலாம். சரிங்களா? இதில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உப்பு போடலை, போட வைக்கிட்டேன், மறந்துட்டேன். அளவுக்கு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணுங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதிகமாக ஆயில் வச்சு செய்யச்சு உடம்புக்கு நல்லது இல்லைட்டா, அதனால் டேஸ்ட்டாக வந்துட்டு எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ நான் இதில் கொஞ்சம் மீடியமாக தான் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஸ்லோவில் வச்சுட்டு பச்சை வாசனை போகட்டுங்க. இப்போ அரைச்ச தக்காளியே போட்டுக்கலாம். வதக்கியும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃப்ளேவரபுளாக இருக்கணுன்றதுக்காக தக்காளி கூட எல்லாத்தையும் அரைக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேங்க. இது கூட நம்ம அரைச்ச மிளகாய் தூள் தான் நம்ம போட போகிறோங்க. நமக்கு தேவையானது எது ஒரு மசாலாவாக இருக்கணும்னா கடையில் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கலாம். இப்போ வெங்காய சட்னி சாம்பார் அப்படி போடணுன்றதால இது வந்து இந்த முறை காபூல் ஊற வச்சு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குழம்பு. இப்போ நம்ம வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். காரத்துக்கு தண்ணி போட்டுக்கலாம். நான் எப்போவுமே சாம்பாருக்கு ஒரு அளவு ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீட்லேயும் நம்ம ஒரு அளவு இது போதும்னு நினைப்பேன் இல்லைங்களா. அது எப்போவுமே எனக்கு வந்து சாம்பார் இருந்தாலும் 3 ஸ்பூன் போதுமானது, காரக்குழம்பு இருந்தாலும் 3 ஸ்பூன் ஓகே. நம்ம அரைச்ச மசாலா அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டோம்னா காரம் இருக்கும் அப்படின்னு ஒரு பக்காவாக வந்துடும். இந்த அளவுக்கு காரம் வந்துடும். நம்ம ஆல்ரெடி இந்த மசாலா நம்ம எல்லாமே வறுத்துட்டு நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அதனால் இது வந்து பச்சை வாசனை இருக்காதுங்க. எல்லாமே பொரிஞ்சிடு. சீரகலேருந்து மிளகுலேருந்து உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பட்டை, கிராம்பு எல்லாமே வறுத்துட்டு தான், பருப்பு எல்லாமே வறுத்துட்டு தான் நான் மிளகாத்தூளை அரைப்பேன். மிளகாய், தனியா எல்லாமே. அப்போ வந்து அதிக அளவு பச்சை வாசனை இருக்காதுங்க மசாலாவில். கொஞ்சம் நேரம் ஸ்லோவில் வச்சு ஓகே கொஞ்சம் வதக்கிடலாம். தேவையான வாசனை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உருளைக்கிழங்கையும் காபுலையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா வதங்கன்னு அவிச்சு வச்ச காபுலையும் உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தழுவும் போது பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு உடஞ்சிடும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு மூடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நம்ம வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இந்த அளவுக்கு போதும் அப்படின்னா தோசைக்கெலாம் ஓகேவாக இருக்கும், இட்லிக்கு இருக்கும். நம்ம இட்லி தான் நைட்டு செய்ய போகிறோம், அதனால் தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியாக நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அரைச்ச ஜார்லேயே கொஞ்சம் தேவையான தண்ணி இருந்தது ஊற்றிக்கணும். போதுமான ஊற்றணும் பார்ப்போம். இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கொதிக்குது பாருங்கள். தண்ணி நான் நல்லாவே விட்டுருக்கேங்க. இட்லிக்குன்றதுனால டேஸ்ட் தண்ணியாக இருந்தால் இந்த குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தோசைக்கு என்ன கொஞ்சம் கெட்டியாக வச்சா நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் சப்பாத்திக்கு இது நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கிட்டோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டின்னர் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் குழம்பு வச்சேன் இல்லைங்களா, அதோடைய பக்குவம் எப்படின்னு நான் உங்களுக்கு லாஸ்ட் ஆஃப் பண்ணும்போது காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னென்னு பார்க்கலாம். தக்காளி ரசம், தயிர், சுட சுட சாதம், இட்லி. ஹாட் வாட்டர் போட்டால் வேறு விட்டு லேட்டாக சாப்பிடும்போது வேறு விட்டு இதுவாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் போட்டுருவேன். காபுல் போட்ட குழம்பு, தேங்காய் இல்லாமல் குழம்பு, சட்னி, வடை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னர் இது தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.